மத்திய கிழக்கு நாடுகளில் இப்போது நடக்கும் அரசியல் மாற்றங்களை பார்த்தா ஒரு மிகப்பெரிய உலகப் போருக்கான அச்சாரம் ஆரம்பமாகிவிட்டதோ அப்படின்ற அச்சம் தான் எழுகிறது. பல ஆண்டுகளாக பரம எதிரிகளாக இருந்த நாடுகள் கூட இப்போது ஒரே ஒரு பொது எதிரியை அழிப்பதற்காக ஒன்று சேர்ந்திருக்கின்றன. அந்த பொது எதிரி வேறு யாருமில்ல, ஈரான் தான். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுப்பதாக நினைத்து கொண்டு ஈரான் செய்த ஒரு காரியம் இப்போது ஒட்டுமொத்த அரபு நாடுகளையும் ஈரானுக்கு எதிராக திருப்பிவிட்டிருக்கிறது. விஷயம் இதுதான். உலகத்தின் 20% கச்சா எண்ணெய் வர்த்தகம் நடைபெறும் மிக முக்கியமான கடல் வழியான ஹோர்முஸ் ஜலசந்தியை ஈரான் முடக்கி வைத்திருக்கிறது. இதனால் அமெரிக்காவை விட அரபு நாடுகளின் பொருளாதாரம் மற்றும் உணவு விநியோகம்தான் மிக கொடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் பொறுமை இழந்த ஐக்கிய அரபு அமீரகம் வரலாற்றிலேயே முதல் முறையாக ஈரானுக்கு எதிராக நேரடியாக இராணுவ போரில் குதிக்க தயாராகிவிட்டது. ஈரானால் கடலில் வைக்கப்பட்டிருக்கும் கன்னி வெடிகளை அகற்றுவது முதல் அமெரிக்காவோடு இணைந்து இராணுவ தாக்குதல் நடத்துவது வரை UAE இப்போது தீவிரமாக ஆலோசித்து வருகிறது. இதற்கான அனுமதியை ஐநா சபையிடம் வாங்கவும் அந்த நாடு காய் நகர்த்தி வருகிறது. இதன் முதல் கட்டமாக ஈரானியர்கள் யாரும் துபாய்க்கோ அல்லது மற்ற அமீரக நகரங்களுக்கோ வரக்கூடாது என அதிரடியாக விசா தடையை விதித்துள்ளது UAE. மேலும் துபாயில் பல ஆண்டுகளாக செயல்பட்டு வந்த ஈரானிய மருத்துவமனை மற்றும் ஈரானிய கிளப்புகளையும் அதிரடியாக மூடி சீல் வைத்துள்ளது. அமீரகம் ஒரு பக்கம் அதிரடி காட்ட, அரபு உலகின் மிகப்பெரிய சக்தியான சவுதி அரேபியாவும் இப்போது ஈரானுக்கு ஒரு பகிரங்க இறுதி எச்சரிக்கை விடுத்துள்ளது. எங்கள் பொறுமைக்கும் ஓர் எல்லை இருக்கிறது. எங்கள் மீது ஏவுகணை வீசுவதையும் வர்த்தகத்தை தடுப்பதையும் ஈரான் நிறுத்தவில்லை என்றால் எங்களிடம் இருக்கும் பிரம்மாண்டமான இராணுவ பலத்தை நாங்கள் காட்ட வேண்டியிருக்கும் என சவுதி வெளியுறவுத்துறை அமைச்சர் மிக கொடுமையாக எச்சரித்துள்ளார். 2023 ஈரானோடு ஏற்படுத்திய அந்த சிறிய நம்பிக்கை கூட இப்போது சுக்குநூறாக உடைந்துவிட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த ஒட்டுமொத்த அரசியல் சதுரங்கத்திலும் மிக சாமர்த்தியமாக காய் நகர்த்தி இருப்பது இஸ்ரேல்தான். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு, நான் பல ஆண்டுகளுக்கு முன்பே அரபு நாடுகளிடம் சொன்னேன், ஈரானை விட்டால் அது உங்களைதான் முதலில் அழிக்கும் என்று. அன்று அவர்கள் நம்பவில்லை. ஆனால் இன்று உண்மையை புரிந்து கொண்டார்கள். இப்போது அரபு நாடுகளும் நாங்களும் இணைந்து ஈரானை எதிர்த்து போராடப் போகிறோம் என்று வெளிப்படையாகவே அறிவித்துவிட்டார். ஆக ஒரு பக்கம் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள், மறுபக்கம் சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் படைகள் என ஈரானை நாலாபுரமும் வல்லரசுகள் சுற்றி படைத்துள்ளன. ஹோர்முஸ் ஜலசந்தியை ஈரான் திறக்குமா அல்லது அரபு நாடுகளோடு மோதி ஒரு மாபெரும் போரை உருவாக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.